ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, அவசரமாக இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்திருக்கேன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கதானே செய்யும். இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்கிறதையெல்லாம் முழு நம்பிக்கையோடு நீ கேட்டுட்டீன்னா நாளைக்கு நிச்சயமாக உன் விருப்பம் நிறைவேறும். நிறைய நல்ல காரியங்களை செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சிருக்க உனக்காகவே இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க வந்திருக்கேன். ராசி பலனை நம்பி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து உழைக்காமல் இருக்கிற மனிதனுக்கு நாள்தோறும் சனி பெயர்ச்சி தான். ஆனால் தினமும் அல்லும் பகலும் அன்றாடம் உழைக்கும் மனிதனுக்கு நாள்தோறும் குருப்பெயர்ச்சியாகவே இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் உண்மையும் உழைப்பையும் விதையாக போட்டு வாழும் உனக்காகவே எல்லா வகையிலும் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆசையை அடைவதற்காக நீ கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, உழைச்சி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில வரக்கூடிய சிலரை புத்தி கொண்ட மனிதர்களையும் தேவையற்ற விஷயங்களையும் கண்டுக்காம கடந்து போயிடு. இப்போ நீ கூட்ட நெரிசல்ல இருக்க, கையில் இருக்க ஒரு 2 ரூபாய் சில்லறை கீழே விழுந்துருச்சுன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே குனிஞ்சு எடுக்கணும்னு நினைப்பியா? குனிஞ்சு எடுத்தால் உனக்கு கீழே தள்ளி விட்டு மிதிச்சிருவாங்க தானே. அதனால் சரி போனால் போகட்டும், நம்ம உயிர் முக்கியம் வாழ்க்கை முக்கியம்னு நினச்சி அதை அப்படியே விட்டு நீ கடந்து போவது போலதான் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன சில்லறை பிரச்சனைகளை எல்லாம் கண்டுக்காமல் கடந்து போக தயாராகு. சின்ன பிரச்சனைகளை போய் சரி செய்கிறேன், அதை பற்றி யோசிக்கிறேன், நீ பெரிய பிரச்சனையிலும் குழப்பத்திலும் மாட்டிக்கொள்ள கூடாதல்லவா? நீ கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கிறதுக்கு அந்த சில்லறை பெரிய விஷயமில்லை என்பது போலதான் சிரமப்பட்டு சில மனிதர்களை சரி செய்கிறதுக்கும் அவங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்வதற்கும் அவங்க ஒன்றும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது. யார் தப்பு செஞ்சாலும் உனக்கு எதிராக இருந்தாலும் போனது போகட்டும்னு விட்டுடு. அடுத்தடுத்து உனக்கான அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு தர இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேனே செல்லமே. உனக்கு இவ்வளோ இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்கிட்டவே நீ இப்படி நடந்துக்கிறியா, என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு யார் பேசினாலும் இந்த வார்த்தைகள் எல்லாமே அகம்பாவத்தின் உச்சகட்ட வார்த்தைகள்ன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போயிடு. ஏன்னா நல்லவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க. எல்லா இடத்திலும் அமைதியாக சகிச்சுக்கிட்டு சமாளித்து போவாங்களே தவிர நான் பெருசுன்ற எண்ணமும் அந்த அகம்பாவ வார்த்தைகளும் அவங்க வாயிலிருந்து வராது என் செல்லமே. உன்கிட்ட யாராவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கையில் அழிவு ஆரம்பமாயிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக அவங்கள விட்டு விலகி போயிடு. கெட்டவர்களை விட்டு விலகி போகிறதாலையும் ஒதுங்கி போகிறதாலையும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமோ நஷ்டமோ வர நான் விட்டுட மாட்டேன். நான் உனக்காக கொடுத்த எதையும் நீ குறைவாக நினைக்காதே. சில நேரங்களில் சில விஷயங்களின் மதிப்பு உனக்கு புரியாது. ஆனால் எல்லாத்தையும் நான் காரணத்தோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாததையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம இருப்பதை கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. நீயாக இருந்தாலே உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறிடும் என் செல்லமே. வாழ்க்கையை எப்படி வாழலாம், அதில் இருக்க பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம்ன்ற வித்தைகளை எல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நீயாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தப்பு செய்கிறவங்களா தவறு செய்கிறவங்களா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தானாக தன் தவறை உணர்ந்து திருந்தாத யாரையும் உன்னால் திருத்த முடியாது. அப்படி அடுத்தவங்களை திருத்தணும் நீ போனீன்னா அது கல்லுக்கிட்ட போய் கதை சொல்கிறதுக்கு சமம். கல்லுக்கு கதை புரிய போகிறதும் இல்லை, அது நகர போகிறதும் இல்லை. அதனால் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காத, உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களிடம் நீ எதையும் பேச வேண்டாம் என் செல்லமே. எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் உன் குடும்பம் தான் உனக்காக வந்து நிற்கும். உன் துணைதான் உனக்கான ஆலமரத்தின் விழுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதோ மட்டம் தட்டி இழிவாக பேசுவதோ அவமரியாதையாக நடத்துவதோ வேண்டாம். ஏன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் அது சந்தோஷமாக கொண்டாட்டமாக மாறி போயிடும். உங்கள் முன்னால் வேணும்னா பாவதமாக பேசலாம், ஆனால் உங்களுக்கு பின்னால்
உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்க தப்பாக ஏளனமாக இழிவாக தான் பேசுவாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் குறைப்பார்கள்ங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த உலகம் எப்படின்னா, ஒரு மனுஷன் கொஞ்சம் தாழ்ந்தாலும் அவனை மட்டம் தட்டி பேசும். அதுவே அவங்க வாழ்க்கையில் உயர்ந்துட்டாங்கன்னா அவங்கள கைத்தட்டி பாராட்டும். யார் உன்னை மட்டம் தட்டினாலும் கைத்தட்டினாலும் உன் பாதையில் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. உன்னை பற்றி விமர்சிப்பவர்களையெல்லாம் விட்டு விட்டு உனக்கான பாதையில் நீ போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. எந்த இடத்துல உன்னை வேணாம்னு சொன்னாங்களோ அதே இடத்துல இந்த அப்பன் முருகன் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உனக்கு யார் துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எம்பெருமான் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். புத்திசாலி பிள்ளையாக அடிபணிஞ்சு போகிறன்ற அவசியம் கூட இல்லை. பொறுமையாக நீ இருந்தாலே போதும். ஆணவத்தோடு வாழ்பவர்கள் எல்லாம் அடி வாங்கி அப்புறமா திருந்துவாங்க. ஆனால் பொறுமையும் புத்திசாலித்தனமும் கொண்ட நீ வாழ்க்கையை ஜெயிப்பாய் என உனக்கு வாக்கு கொடுக்குறேனேன்னு சொல்லவே. சில பேர் ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனால் அவங்களுடைய குணம் குழந்தை போல இருக்கும். குழந்தைக்கு அழுக தெரியும், அடம் பிடிக்க தெரியும். ஆனால் யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாருக்கும் துரோகம் செய்ய தெரியாது. நீயும் அப்படிதான். ஒரு அப்பாவியான குழந்தை. பார்க்குறதுக்கு பெரிய ஆளாக நீ இருந்தாலும் உன் மனசில் ஒரு வெள்ளந்தித்தனமான குழந்தைத்தனம் இருக்குன்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லவே. கோபத்தில் வேணும்னா நீ எடுத்தெறிஞ்சு பேசிடுவே தவிர அப்புறமா அதுக்காக நீ வருத்தப்படுவேன்னு எனக்கு தானே தெரியும். யாருக்கும் துரோகம் செய்ய தெரியாத, யார் முதுகலையும் குத்த தெரியாத என் அன்பு பிள்ளையான உனக்கான நல்லதை இந்த அப்பன் முருகன் சிறப்பாக செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். ஒரு மனிதன் வாழும்போது ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. வாழும்போது நான் தான் பெருசு, எல்லாருக்கும் நடுவில் நான் தான் இருப்பேன், என்னை சுற்றி கூட்டம் இருக்கணும்னு நினச்சா அவங்க சாகும்போது கூட்டம் குறைவாக இருக்கும், சுற்றி ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை வாழ்வதை அழகான கலையாக நினச்சி வாழணும். எந்த வேலையை செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு உழைக்கும் போது தான் உன்னால் வெற்றியின் உச்சத்தை தொட முடியும். நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுத்த இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நேர்மையானவர்கள் எங்கே போனாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஏன்னா உனக்கு நல்லவங்க போல் நடிக்கவும் தெரியாது, பொய்யா நடிக்கிறவங்கக்கிட்ட பேசி சிரிக்கவும் தெரியாது. பொய்யா நடிக்கிறாங்கன்னு அவங்கள விட்டு விலகி நின்றுவ, நீயும் உண்மையவே பேசுவ. அப்புறம் எங்கேருந்து உன்னை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க சொல்லு? நல்ல பிள்ளையாக நீ வாழ்வது நல்லதாகவே இருந்தாலும் பொய்யானவர்களையும் போலியானவர்களையும் ஏற்றுக்கொள்ள தெரியாமல் அவங்கள ஒதுக்கி வைக்க நினைக்காதே. போலியாக நடிக்கும் பொய்யான மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் 100க்கு 99% இருக்காங்க. அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு உன்னால் வாழ்ந்துட முடியாது. அவங்க எப்படி இருந்தாலும் சரி சரின்னு அமைதியாக ஏற்றுக்க கற்றுக்கோ. எதிர்காலம்ங்கிறது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம்ன்ற 3ல் 1 மட்டும் இல்லை. ஏளனமாக பேசுபவர்கள் முன்பாக உன்னை நிரூபிக்கிறதுக்காகவே நான் கொடுத்த பொற்காலம். கண்டிப்பாக உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி நீ யாருங்கிறத இனி வருங்காலத்தில் இந்த உலகத்துக்கு நான் புரிய வைப்பேனேன்னு சொல்லமே. எதையும் மாற்றும் சக்தி கொண்ட இந்த அப்பன் முருகன் நானே உன் தலைவிதியையும் மாற்றி எழுதி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ்வதற்கு நிச்சயம் நான் ஒரு நல்ல வழியை காட்டுவேனேன்னு சொல்லவே. நீ செஞ்ச தான தர்மமும் பாவ புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் கூட உனக்கு கிடைக்கும். கவலைப்படாத. கெட்டதையெல்லாம் கடந்து வந்துட்ட. இனிமே உனக்கான நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் போகும்போதும் உனக்கு சாதகமான நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்காத போதும் மனம் தளராதே. நீ செஞ்ச புண்ணியம் நிச்சயமாக உன்னை காப்பாற்ற தான் போகுது. யாருடைய ரூபத்திலாவது நான் வந்து உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன் செல்லமே. இந்த உலகம் எப்போவுமே நல்லவர்களைப் போல நடிப்பவர்களை விரும்புது, அவங்களுக்கு பிடிக்குது. ஆனால் உண்மையாகவே நல்லவர்களாக வாழக்கூடிய உன்னை இந்த உலகம் புரிஞ்சு காட்டி என்ன, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ செய்த நன்மைகளுக்கு எல்லாம் சேர்த்து நான் உன் வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுக்குறேன். நீ எதை இழந்தாலும் நம்பிக்கையோடு இருந்தினா போதும்.
உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். எந்த சூழ்நிலையிலையும் யார் மனசையும் காயப்படுத்தாதே. இன்னைக்கு வேணும்னா உனக்கு இளமை இருக்கலாம், வலிமை இருக்கலாம், வளமிக்க ஆளாக இருக்கலாம். ஆனால் காலம் மாறும்போது அது அப்படியே தலைகீழாக போயிடும் அல்லவா? மனித வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். காலம் உன்னை விட பலமிக்கது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்லவங்களை கெட்டவங்களாக்கி, கெட்டவர்களை உத்தவர்களாக ஆக்கி நிற்க வச்சிடும். என்னைக்கு இருந்தாலும் நீ யாருங்கிற உண்மையை இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்துவேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் காலம் கண்டிப்பாக மாறும். நீ செய்கிற முயற்சிகளில் எல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வருத்தப்பட தேவையில்லை என் செல்லமே. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அத்தனையும் கடந்து போக தயாராக இரு. சில விஷயங்களை முடிஞ்சா கண்டுக்காம கடந்து போ. எல்லா விஷயங்களையும் மனசில் போட்டு யோசிச்சு நீ உடஞ்சி மட்டும் போயிடாத என் செல்லமே. யாருக்காகவும் உன் வலிமையை நீ இழக்க வேண்டாம். உனக்கான பாதையில் நீ உறுதியாக போய்கிட்டே இரு. உன்னை தேத்தி உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உனக்கான வலிமையும் பெற்றுத்தர இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நான் உனக்கு கொடுக்க நினைக்கிற எதையும் இங்கு யாராலும் எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. உன் மனசில் இருக்க வருத்தத்தையும் பயத்தையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கோ. உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் யாரும் தேவையில்லை. நீயே உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய தைரியம் வாய்ந்த பிள்ளையாகத்தானே இருக்க. கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ நேர்மையாக இருக்கும்போது உனக்கு துரோகம் செய்தவர்களை எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்டி கொடுப்பேன். உன்னை கவனமாக உஷாராக வாழ வைப்பேன் என் செல்லமே.